சொல்லுவாங்க, சனி உட்கார்ற இடம் சுபம், பார்க்கிற இடம் கேடு. குரு உட்கார்ற இடம் கேடு, பார்க்கிற இடம் சுகம்னு சொல்லுவாங்க. ஆனா அதை கொஞ்சம் மாற்றி புரட்டி இன்றைக்கு குரு என்கிற சேனல் இருக்கின்ற இடமும் பார்க்கின்ற இடமும் சுபம் என்பதை நிகழ்ச்சியில் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு அற்புதமான தலைப்பு, தொழில்நுட்ப வளர்ச்சியால் ஆன்மீகம் வளர்ந்திருக்கிறதா தளர்ந்திருக்கிறதா என்பதுதான் என்னுடைய கேள்வி. இவங்க சொல்றாங்க நாம வளர்றோம். என்னங்க வளர்றீங்க? வாட்ஸ்அப் டிபிக்களிலும் உங்கள் மொபைல் போனுடைய வால்பேப்பரிலும் கடவுள் இருப்பது என்பது ஆன்மீக வளர்ச்சி இல்லை. பூசலாரை போல மனதுக்குள்ளே கோயில் எழுப்பி அங்கே கடவுளை வைத்தால்தான் அது வளர்ச்சி. அக்கா, உங்களுடைய தொழில்நுட்பத்தினுடைய கூகுள் மேப் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு கொண்டு போகும், ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற அரங்கநாதரை பார்க்க கொண்டு போகும். ஆனால் உங்கள் தொழில்நுட்பம் கைலாயத்துக்கோ வைகுண்டத்துக்கோ ஒருபோதும் கொண்டு போகாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுமா இல்லையா? ஜூம்ல நாம பாக்குறோம். ஜூம்ல என்னத்த பாக்குறீங்க? ஜூம்ல முருகனை பார்த்தா பார்த்து ஆயிடுமா? இல்லைங்க. இந்த தமிழக மண்ணிலே திருவருட்பிரகாச வள்ளலார் என்கிறவர் 9 வயதில் கண்ணாடியில் முருகனை பார்த்தாரே, அதுதான் ஆன்மீகமே ஒழிய ஜூம்ல முருகனை பார்க்கறதுங்கிறது ஆன்மீகம் இல்லைங்க. சொன்னாங்க, மயிலாப்பூர வீட்டுல இருந்தபடியே சோஃபால உட்கார்ந்தபடியே போன்ல நாங்க பார்த்தோம், ஆன்மீகம் வளர்ந்துருச்சு, வளர்ந்து மேல முட்டி நிக்குது. என்ன கேட்கிறேன், ஆன்மீகம்னா முதல்ல என்ன? கடவுளை பார்த்தாலே ஆன்மீகம் அது இல்லைங்க. கோயிலுக்கு போய் 200 ரூபாய்க்கு டிக்கெட் கொடுத்து நேரம் உள்ள போய் சாமியை பார்த்து அப்படி காலரை தூக்கி விட்டு சீக்கிரமா கிட்ட வந்து பார்த்துட்டேன் அப்படின்னா அது ஆன்மீகமா? இல்லைங்க. அருளாளர்கள் பாடி இருக்கிறார்கள், தெய்வத்துக்கு முன்னால் நின்று 2 கையை கூப்பி தலைக்கு மேல வச்சு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னறி குய்ப்பது வேத நான்களும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாயவேன்னு தன்னை மறந்து அழுதாதான் அது ஆன்மீகமே ஒழிய மயிலாப்பூரியே காமிச்சிட்டடி அப்படின்னா அதுக்கு பேர் ஆன்மீகம் கிடையாதுங்க. அதுக்கு பேரு சுற்றுலா. சுற்றுலாவுக்கும் ஆன்மீகத்துக்கும் வித்தியாசம் இருக்குன்னு எங்களுடைய திருமயிலை கற்பகம் சுரேஷ் அவர்கள் தெரிந்து